இந்த வீடியோல நம்ம ஒரு சூப்பரான தகவலை பார்க்க போறோம். அதாவது நம்ம இருக்கிற ஏரியால பேங்க் ஆக்ஷன்ல இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸ் என்னென்ன, அவைகளோட பிரைஸ் என்ன, இந்த எல்லா டீடைல்ஸையும் ஆன்லைன் மூலமா எப்படி செக் பண்றது அப்படிங்கிற விஷயத்தை தான் இப்ப பார்க்க போறோம். சரி, முதல்ல இந்த பேங்க் ஆக்ஷன் அப்படின்னா என்னன்னு புரிஞ்சுக்கலாம். பொதுவா ஒரு வீடோ இல்ல ப்ராப்பர்ட்டியோ அடமானம் வச்சு பேங்க் அல்லது ஒரு பினான்சியல் இன்ஸ்டிடியூஷன்ல இருந்து லோன் வாங்குவாங்க. அந்த லோனுக்கான இஎம்ஐயை குறிப்பிட்ட காலம் வரைக்கும் கட்டலைன்னா அந்த பேங்க் அந்த ப்ராப்பர்ட்டியை ஆக்ஷனுக்கு கொண்டு வருவாங்க. அதாவது பப்ளிக்கா யாரும் வாங்குற மாதிரி ஆக்ஷன் நடத்துவாங்க. உதாரணத்துக்கு, நாம ஒரு ப்ராப்பர்ட்டியை அடமானம் வச்சு லோன் வாங்கிட்டு தொடர்ந்து 3 மாசம் இஎம்ஐ கட்டலைன்னு வச்சுக்கோங்க. அப்போ பேங்க் தரப்புல இருந்து நம்ம அட்ரஸுக்கு டிமாண்ட் நோட்டீஸ்னு ஒரு நோட்டீஸ் அனுப்புவாங்க. அதுல நீங்க 3 மாசமா இஎம்ஐ கட்டல, எப்ப கட்ட போறீங்கன்னு கேட்டு அனுப்புவாங்க. அதுக்கு பிறகும் அந்த டிமாண்ட் நோட்டீஸ்க்கு 60 நாட்களுக்குள்ள எந்த ரிப்ளையும் பண்ணலனா அடுத்ததா பொசிஷன் நோட்டீஸ் அனுப்புவாங்க. அதாவது, நாங்க டிமாண்ட் நோட்டீஸ் அனுப்பினோம், ஆனா எந்த ரெஸ்பான்ஸும் இல்ல, அதனால இந்த ப்ராப்பர்ட்டியை ஆக்ஷனுக்கு கொண்டு போறோம் அப்படின்னு சொல்லி அறிவிப்பாங்க. இந்த பொசிஷன் நோட்டீஸ்க்கு பிறகும் 30 நாட்களுக்குள்ள எந்த ரிப்ளையும் இல்லனா பேங்க் தரப்புல இருந்து சேல் நோட்டீஸ் அனுப்புவாங்க. இந்த சேல் நோட்டீஸ் வந்ததும் அந்த ப்ராப்பர்ட்டி ஓனருக்கும் அனுப்புவாங்க. அதே நேரம் பப்ளிக் வெப்சைட்லயும் அந்த டீடைல்ஸ் அப்லோட் பண்ணுவாங்க. இந்த சேல் நோட்டீஸ் வந்த பிறகு பப்ளிக்ல யார் வேண்டுமானாலும் அந்த ப்ராப்பர்ட்டியை வாங்க முடியும். இல்லனா அந்த ப்ராப்பர்ட்டி ஓனரே நான் இஎம்ஐ சரியா கட்டுறேன், இந்த வீடை நான் தான் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னாலும் ஓகே. அதுக்கு சேல் நோட்டீஸ் வந்த நாள்ல இருந்து 21 நாள் டைம் கொடுப்பாங்க. அந்த 21 நாளுக்குள்ள இந்த ப்ராப்பர்ட்டியை நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு பேங்க் கிட்ட அப்ரோச் பண்ணணும். இப்படிதான் பேங்க் ஆக்ஷன் ப்ராசஸ் நடக்குது. இந்த ஆக்ஷன் ப்ராப்பர்ட்டிஸை ஆன்லைன்ல எப்படி செக் பண்றது, எங்க டீடைல்ஸ் கிடைக்கும் அப்படிங்கறது எல்லாம் இந்த வீடியோல ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்க போறோம். அப்படின்னா இந்த இஎம்ஐயை நான் கட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரெஸ்பான்ஸை பேங்க்குக்கு நீங்க கொடுக்கணும். இன்கேஸ் 21 நாளுக்குள்ள நீங்க எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் கொடுக்கலன்னா அந்த சேல் நோட்டீஸ்ல ஒரு ஆக்ஷன் டேட்டை பேங்க் தரப்புல இருந்து போட்டிருப்பாங்க. அந்த டேட்ல தான் ஏலம் நடக்கும். இன்கேஸ் அந்த ப்ராப்பர்ட்டியை யாருமே வாங்கலன்னா மறுபடியும் பேங்க் தரப்புல இருந்து சேல் நோட்டீஸ் அனுப்புவாங்க. அதுக்கும் மீண்டும் 21 நாள் டைம் கொடுப்பாங்க. இந்த மாதிரி ஒரு ரொட்டீன் ப்ராசஸ் தொடர்ந்து நடந்துட்டே இருக்கும். பட் இந்த வீடியோல உங்களுடைய பகுதியில எங்கெங்கெல்லாம் ப்ராப்பர்ட்டிஸ் ஏலத்துல இருக்கு அப்படிங்கறத ஆன்லைன் மூலமா எப்படி செக் பண்ணலாம் அப்படிங்கறத மட்டும் பார்க்க போறோம். இதுக்கு 2 முக்கியமான வெப்சைட்ஸ் இருக்கு. ஒன்னு irp.in, இன்னொன்னு eAuction India. இதுக்கு மேல இன்னும் நிறைய வெப்சைட்ஸ் இருந்தாலும் இந்த 2 வெப்சைட்ஸ் உங்களுக்கு ரொம்ப சூட்டபிளா இருக்கும். முதல்ல irp.inங்கிற வெப்சைட்டை ஓபன் பண்ணுங்க. அங்க சர்ச் ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. அடுத்ததா ஒரு பேஜ் ஓபன் ஆகும். அந்த பேஜ்ல ப்ராப்பர்ட்டி டைப்ல ரெசிடென்ஷியல் அப்படின்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் செலக்ட் ஸ்டேட்னு இருக்கும். அதுல தமிழ்நாடு செலக்ட் பண்ணலாம். அடுத்ததா டிஸ்ட்ரிக்ட் செலக்ட் பண்ணணும். உதாரணத்துக்கு நான் கோயம்புத்தூர் அப்படின்னு செலக்ட் பண்றேன். இங்க சிட்டி, பேங்க் அல்லது பின்கோடு கொடுத்தும் சர்ச் பண்ணலாம். பட் இப்ப நான் ஜஸ்ட் டிஸ்ட்ரிக்ட் மட்டும் செலக்ட் பண்ணிட்டு டிக்ளரேஷன் டிக் பண்ணிட்டு சர்ச் அப்படிங்கறத கிளிக் பண்றேன். இப்ப கீழே பாருங்க, இந்த மாவட்டத்துல மொத்தம் 113 ப்ராப்பர்ட்டிஸ் பேங்க் ஏலத்துல இருக்கு. ஒவ்வொரு ப்ராப்பர்ட்டியோட ப்ராப்பர்ட்டி ஐடி என்ன, ரிசர்வ் பிரைஸ் என்ன, பிட் அமௌண்ட் எவ்வளவு அப்படிங்கிற எல்லா டீடைல்ஸும் இங்க கிளியரா காட்டும். இதை பார்த்து உங்களுக்கு தேவையான ப்ராப்பர்ட்டியை ஈஸியா ஷார்ட் லிஸ்ட் பண்ணிக்கலாம். எவ்வளவு கட்டணும்னா முக்கியமா இஎம்டின்னு ஒன்னு இருக்கு. அதாவது நீங்க ஏலத்துல பங்கேற்கணும்னா அந்த ப்ராப்பர்ட்டிக்கு பேங்க் வச்சிருக்கிற ரிசர்வ் பிரைஸ்ல இருந்து 10% தொகையை இஎம்டியா கட்டணும். இந்த தொகையை டிடி எடுத்து கட்டிட்டு தான் நீங்க ஏலத்துல கலந்துக்க முடியும். இன்கேஸ் இஎம்டி கட்டலன்னா உங்களால ஏலத்துல கலந்துக்கவே முடியாது. உதாரணத்துக்கு, ஒரு ப்ராப்பர்ட்டி 20 லட்சம்னு வச்சுக்கோங்க. அந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு பிடிச்சு போச்சு, அதை பத்தி முழுசா செக் பண்ணணும்னா ஜஸ்ட் அந்த ப்ராப்பர்ட்டி ஐடியை கிளிக் பண்ணா போதும். உடனே அந்த ப்ராப்பர்ட்டியோட கம்ப்ளீட் டீடைல்ஸ் எல்லாம் வரும். இன்கேஸ் போட்டோ அவைலபிளா இருந்தா போட்டோவும் வரும். அப்புறம் ஏலத்துக்கு விடப்பட்ட செய்தி வெளியீடு PDF காப்பியா கொடுத்திருப்பாங்க. அந்த PDFல அந்த ப்ராப்பர்ட்டி எந்த பேங்க்ல இருக்கு, ஓனர் யாரு, ஓனர் பேர் என்ன, ஆத்தரைஸ்ட் ஆபீசர் டீடைல்ஸ் என்ன அப்படிங்கிற எல்லா விஷயமும் இருக்கும். இந்த ஆத்தரைஸ்ட் ஆபீசரை நீங்க நேரடியா கான்டாக்ட் பண்ணலாம். அதே மாதிரி முழு அட்ரஸும் கொடுத்திருப்பாங்க. அதனால நீங்க நேர்ல போய் அந்த ப்ராப்பர்ட்டியையும் செக் பண்ணலாம். பட் ஒரு விஷயம் நினைவுல வச்சுக்கோங்க, நேர்ல போய் செக் பண்றதுக்கு முன்னாடி நிறைய ப்ரொசீஜர்ஸ் இருக்கு. அந்த எல்லா ப்ரொசீஜர்ஸும் என்னென்ன அப்படிங்கறத நான் உங்களுக்கு தனியா டீடைலா எக்ஸ்பிளைன் பண்றேன். சோ இந்த மெத்தட் மூலமா ஆன்லைன் வழியா உங்க பகுதியில எந்தெந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் ஏலத்துல இருக்கு அப்படிங்கறத நீங்க ஈஸியா செக் பண்ணிக்கலாம். ஏன் சில பேர் ஏல ப்ராப்பர்ட்டிஸை ப்ரிஃபர் பண்றாங்கன்னா சாதாரண மார்க்கெட் பிரைஸை விட கம்மியான தொகையில கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அதே நேரம் கொஞ்சம் ரிஸ்க்கும் இருக்கு. பட் நம்ம எல்லா விஷயமும் தெளிவா விசாரிச்சு எல்லா டாக்குமெண்ட்ஸையும் சரியா செக் பண்ணி வாங்கினோம்னா அந்த ரிஸ்க் கிட்டத்தட்ட இல்லன்னு கூட சொல்லலாம். கொஞ்சம் டைம் எடுத்துக்கொண்டு கொஞ்சம் அலைஞ்சு சரியா செக் பண்ணி வாங்கினா நமக்கு ரொம்ப கம்மியான பிரைஸ்ல நல்ல ப்ராப்பர்ட்டி கிடைக்க வாய்ப்பு இருக்கு. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா தயவு செஞ்சு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி யூஸ்ஃபுல் வீடியோவோட சீக்கிரம் திரும்ப சந்திப்போம். Until then, goodbye. ஜெய் ஹிந்த்.